தேனி மாவட்டம் போடியில் அதிமுக கழக நிறுவன தலைவர் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. போடியில் அதிமுக கழக நிறுவன தலைவர் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் போடி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் குமார், வைகை செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சையது கான்கம்பம், சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், நகர செயலாளர் பழனிவேல் ராஜ் மற்றும் கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 104வது பிறந்த நாள். ஒரு இயக்கம், ஒரு தலைவனுக்கு 100 ஆண்டுகளை தாண்டி அவர் பிறந்த நாளை இப்படி மக்கள் மத்தியில் இவர் மகத்தான ஆதரவோடு இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு தலைவருக்கு நடக்கும். இந்த சிறப்புக்கு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து சிறப்பாக இது பொதுக்கூட்டமா இல்ல மாநாடா என்று எண்ணி பார்க்கும் வகையில் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆற்றாமல் கட்சியில சேர்ந்த ஒரு மாசத்தில் நான் பதவிக்கு வந்துவிடவில்லை. 20 ஆண்டுகளாக இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எளிய கீழே உட்கார்ந்திருக்கீங்க. சாதாரண தொண்டர்களின் தொண்டனாக இருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர், தன்னுடைய தந்தையார் துணை முதலமைச்சர், தன்னுடைய தந்தையார் கழக உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்ற காரணத்தினால் நான் வந்து வருவேன். நானும் வெயிலும் இந்த பாதத்தில் இங்க இருக்கிற அம்மாவுடைய ஒத்துழைப்பை அந்த பாசறை எழுச்சியாக நடத்தி காட்டியவர் முன்னாள் அமைச்சர் அருமையாளர் வைகை செல்வன் அவர்களே. சிறப்பாக இங்கு உரையாற்றிவிட்டு காப்பாற்றியது என்று இந்திய அரசு பாராட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? அம்மாவுடைய அரசு இல்லையா? அம்மாவுடைய ஆட்சி இல்லையா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆட்சியுடைய சாதனைகள் 1 2 பட்டியலிட முடியும் என்கிறார். நீங்கள் கால்நடை ஆராய்ச்சி மையம் என்று தலைவாசல் பகுதியிலே, கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில, ஆத்தூர் கடியர் என்ற பகுதியில 1000 ஏக்கர் 1100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி, அது தமிழ்நாட்டில் பெருசா இல்ல, இந்தியாவில் பெருசா இல்ல, இந்த ஆசிய கண்டத்திலே முதலிடத்தை பிடித்திருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை தமிழ்நாட்டில் தலைவாசலில் கொண்டு வந்த பெருமை இந்த அம்மாவின் ஆட்சி தலைவா சாதனை. என்ன சாதனை எது இல்லைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. நாங்க சொல்றோம் பட்டியல். குடிமராமத்து பணிகளின் மூலம் மழை தை மாசம் பெய்யுமாங்க. தை மாதம் மழை பெய்யும். மாமா சொல்றாரு, மாமா கோடிநாயக்கனூர்ல கட்டுக்கிடங்காத மழை பெஞ்சிட்டு இருக்கு, 1 வாரம் கழிச்சு நடத்த வாங்குறாரு. கார்த்திகைக்கு பிறகு அடைமழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு குடையும் இல்லைன்னு சொல்வார்கள். ஆனால் தை மாதத்திலும் மழை பெய்கிறது என்று சொன்னால் இது அம்மாவின் ஆட்சியின் சாதனை இல்லையா? EPS OPS கிடைத்த பெருமை இல்லையா? திமுக ஆட்சியிலே மழை பெஞ்சதுண்டா? சொல்றாரு, திமுக ஆட்சி வந்தா மழையே பெய்யாது. இந்த மக்கள் சந்திப்புன்னு சொல்றீங்களே, இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய ரவீந்திரநாத் வருகை தந்திருக்கிறார். அருமை அண்ணன் துணை முதலமைச்சர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரியவர் வீட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 5000 பேர் சந்திக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் மனு கொடுக்கிறாங்க. இங்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அதுதான் இந்த போடிநாயக்கனூர் தொகுதியினுடைய சிறப்பு என்கிற அளவிலே பெற்றிருக்கிற என் அருமை தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றை வெற்றிமாக சூடி தர வேண்டும் என்று கேட்டு, கண்டக்டருக்கா டிரைவருக்கா வர்ற ஏறிட்டு போற பேசஞ்சருக்கான்னு கேட்டார். அண்ணா சொன்னார், யாகா வராயும் நாகாக்க, நாக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தான். போடியில் இருக்க மக்கள் அப்படி சிரமமாக ஆகாக்குன்னா அப்படி எல்லாரும் நாக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சொன்னார், புலி விலை அதிகமாயிடுச்சு, எங்க ஆட்சியில குறையா இருந்தது, இது யாரு